அனைவருக்கும் மாலை வணக்கம். கல்வின்றது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு இப்போ தெரியாது யாருக்கும். ரியலாகவே இன்றைக்கி நீ குடும்ப கஷ்டத்துக்கோசம் நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற பிரேமா, ஓகே. ஆனால் நீ இன்னும் 4 வருஷம் கழிச்சு கூட வேலைக்கு போகலாம். ஆனால் கல்வின்றது 4 வருஷம் கழிச்சு உன்னால் படிக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கல்வின்றது நீ எந்த அளவுக்கு உன் லைஃப்பில் கண்டினியூ எடுத்துகிட்டு போகிறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நீ 12th வரைக்கும் படிச்சதுன்றது நெக்ஸ்ட்டு உன்னை அடுத்த படிக்க எடுத்துன்னு போகிறது மட்டும்தான் 12th. இதுக்கப்புறம் நீ மேற்கொண்டு போய் படிக்கிற இடம் எல்லாமே உன்னுடைய அறிவை வளர்க்கும். எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், நம்ம லைஃபுக்கு என்ன தேவை, அதை எல்லாமே நீ அதன் பிறகு தான் போய் கற்றுப்ப. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க, சரியா? இன்றைக்கி உன் குடும்பம் கஷ்டத்துக்கோசம் நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற, ஓகே தான். ஆனால் அதை படிப்பு மேலே கொஞ்சம் கவனத்தை செலுத்து, சரியா? இன்னும் ஒரு 4 வருஷமா 5 வருஷமாக தான் உன்னுடைய கல்வி பயணம். அந்த 4 வருஷத்தில் நீ எந்த அளவுக்கு உன்னை உயர்த்திக்கிற. யாருமே நல்ல மார்க் எடுத்தவனும் சாதிப்பான். இந்த உலகத்தில் ஆவரேஜ் மார்க் எடுத்தவன் மட்டும்தான் அதிகமாக சாதிப்பான். ஏன்னா அது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சிருக்க. ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவாங்க, எல்லாருமே ஸ்கூல் செகண்ட் வருவாங்க. ஆனால் அவங்க லைஃப், அவங்களுடைய வாழ்க்கை திருப்பமுனை எப்படி வேணாலும் மாறிடும். ஆனால் ஆவரேஜாக படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் பல சாதனைகளை படைப்பான். உலகத்தை வைக்கிற அளவுக்கு அவன் சாதனை படைப்பான். அதுதான் உண்மை, அதுதான் உலக நீதி. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. மாணவர்கள்கிட்ட நான் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். உன் லைஃப்பில் எது எது முக்கியம்னு நான் பல டைம் சொல்லியிருக்கேன். கல்வின்றது அவ்வளோ முக்கியம். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இந்த டெய்லரிங் கிளாஸ் போகிறப்பனா எனக்கு ஒரு எரிச்சலாக தான் இருக்கும் பசங்களை பார்க்கும்போது. இதுவே உன்னுடைய டைம் நீ ஒரு டைப்ரைட்டிங் போயிருக்கலாம், கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கலாம், அதோ மலைவாசன் சொன்ன மாதிரி. அதுதான் கல்வியில் நீ இந்த 2 மாதம் விட்டு கொடுக்காத ஒரு இடத்த அங்கே தான் கிடைக்கும் உனக்கு. நீ இந்த 2 மாதம் எப்படி படிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் லீவில். இதுவே நீ டைப்ரைட்டிங்கோ கம்ப்யூட்டர் கிளாஸ் போகும்போதோ அந்த அறிவு உனக்கு தானாக இருந்துக்கிட்டே இருக்கும். கல்வின்ற அறிவு, புரியுதா? கல்வி அறிவு எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கணும். அதை நீ எந்த அளவுக்கு அதுக்கப்புறம் ரெகனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். எல்லாருக்கும் கல்வின்றது அப்படியே இருந்தால் வளராது. நிறைய புரிதல் வரணும். இதுக்கப்புறம் தான் அந்த புரிதல் தன்மை உங்களுக்குள்ளே வரும். புரியுதுங்களா? ஓகே, இப்படியே கல்வியை தொடருங்க. தயவு செய்து எல்லாருக்கும் சொல்கிறேன், கல்வியை டிஸ்கண்டினியூ பண்ணாத. எஜுகேஷனை கண்டினியூ எடுத்துகிட்டு போ. பிறகு பின்னாடிப்போ அதை படிக்க முடியாது. நான் பல டைம் சொல்லியிருக்கேன். பின்னாடிப்போ அந்த கல்வியை நம்மளால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் வாழ்க்கையில் கொடுக்க முடியாது. இன்றைக்கி நான் மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், யாருமே ஃபீல் பண்ணாத. உண்மையாக சொல்கிறேன், யாருமே ஃபீல் பண்ணாத. நான் உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், இந்த 12th மார்க்குன்றது உன்னை அடுத்த படிக்க கூட்டுன்னு போகிறது மட்டும்தான் இந்த மார்க்கு. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நீ காலேஜில் போயிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ இருக்குது தெரியுமா? நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, போய் தெரிஞ்சுக்கலாம். சாதிக்க உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு. அது வரைக்கும் தான் அதுக்கோசம் தான் நானும் பொறுமையாக இருக்கேன். என்னடா இவ்வளோ படித்தான், கம்பெனி போய்ட்டு இருக்கான்னு நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. அதனால் நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அது நம்ம பெருசாக எடுத்துன்னு வச்சுக்க, நமக்கு குறிக்கோளை அடையிறது இது நமக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா அதெல்லாம் நீ உரி பண்ணிக்காத, சரியா? யார் என்ன சொன்னாலும் படிக்க போகிறது நீதாம்மா, சொல்கிறவங்க கிடையாது. பின்னாடி என்ன வேணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் எல்லாருக்கும், சரிங்களா? ஒழுங்காக படிக்கிறது மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எப்படி படிக்கணும், எப்படி இருக்கணும், ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க. காலேஜ் போகிற இடத்துல பல தடைகள் வரலாம், புரியுதுங்களா? அதையும் மீறி நம்ம படிக்கிறதுன்றது தான் உன்னுடைய அறிவு. ஓகேவா? நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.